வாழை இலையில அவிச்சது இன்னும் டேஸ்டா இருக்குது. வாழையில வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரூபி. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சுகமாக இருக்கிறீங்களோ, சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு அருமையான சமையல் காணொளி தான். வாங்க நாங்கள் காணொளிக்க போவோம். அமெரிக்கா இருக்கிறீங்க, சரம்பி வந்துடுது. அமெரிக்கா இருக்குது, என்ன பிரச்சனை? பசியோ உருளைக்கிழமை புறம்பாச்சி நான் லீக் சொல்றேன். நீங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்குது, எது எடுக்க போறீங்க? இங்க வெங்காயம் நான் அப்ப பச்சை மிளகாய். மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம், மிளகுத்தூள், இது நச்சீரகத்தூள். இதுதான் கரண்டி பாருங்க. இந்த கரண்டியால் நான் எடுக்கிறேன். இது ஒன்றரை கரண்டி இது போட்டிருக்கிறேன். நச்சீரகமும் மிளகும். இது உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 2 கரண்டி, என்ன ஒரு அரைக்கரண்டி சேர்ப்போம். இதில் ஒரு கரண்டி சேர்க்கிறோம் உப்பு, தூள் உப்பு. இதை முதல்ல நாங்கள் நல்லா கலந்து விடுவோம். இதோட இந்த உருளைக்கிழங்கு சர்மி உரைஞ்சி வச்சிருந்த கரத்தடியில் அதையும் இதோட சேர்ப்போம். இதோட லீக்ஸ் எல்லாத்தையும் தான் இதோட சேர்க்க போகிறோம். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதோட சேருங்க. மூன்று முட்டை சேர்த்திருக்கிறோம். காணும் 3 முட்டையும். 2 முட்டை போட்டால் தண்ணியாக இருக்கும். தண்ணியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் 3 முட்டை சேர்த்துருக்குறோங்க. மிரக்கறிக்கு ஏற்ற மாதிரி முட்டை சேர்க்கலாம். எவ்வளோ மிரக்கறியும் போடலாம். திக்காக இருக்கிற மாதிரி முட்டையை கிளறா சரி. இப்போ இந்த கலவை தயார். நாங்கள் இதை மூடி வைப்போம். இனி சரமி மா குழைக்க போகுது. 2 கப்பு அவிச்ச மா எடுத்துருக்கிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுருக்கிறோம் அளவுக்கு. இப்போ நாங்கள் சுடுதண்ணியை போட்டு குழைக்க போகிறோம். அடுப்பு மூடிட்டு இப்போ இந்த வெட்டி வச்சுருந்த இந்த வாழை இலையால் நாங்கள் இதில் வாட வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு இது இலகுவாக செய்யலாம். இல்லை வாடி இப்படி நிறம் மாறிக்கொண்டு வருது. என்ன நிறம் மாறுது? ஒரு பச்சை தான், அதுலேயே ஒரு வித்தியாசமான பச்சை. கழுவித்தான் வாட வச்சிருந்தேன். ஆனால் இன்னும் இருக்கா கழுவ வேணும். கொஞ்சம் சுகா பிடிச்சிருக்குது, கழுவி எடுப்பேன். இந்த மா இடியப்ப பதத்தை குழச்சிட்டோம். இடியப்பம் புளிகிற ஒரு எல்லாம் போட்டு இடியப்பம் மாதிரி தான் இதை புளிய போகிறோம் பாருங்க. கொஞ்சம் வாழை இலைக்கு எண்ணெய் பூசுறா சரணிய. இப்படி எல்லா வாழை இலைக்கும் பூச வேணும். இதால நான் இதை புளிவேன். இந்த கலவையை நாங்கள் இதில் வைக்கிறோம்.
நாங்கள் இனி இப்படியே மடிக்க போகிறோம். இப்படியே மடித்து நாங்கள் இனி அந்த இட்லி தட்டில் வைக்க போகிறோம். இப்படி நாங்கள் இல்லாமாவே செய்தெடுக்க போகிறோமே. இட்லி சட்டியில் நவிய வைக்க போகிறோம். இந்த கண்ணுள்ள தட்டி வச்சுட்டோம். உள்ளுக்கு தண்ணி விட்டுருக்குறோம், கொதிச்சிட்டு. இப்போ நாங்கள் இதில் அவிஞ்சிட்டுதான் வாழை இலையில் அவிச்சது என்ன வேறு இருக்குதா? சரி சரி. சாப்பாடு இப்படி ரெடியாக எல்லாம் நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. இப்போ வெள்ளை மாவில் தான் நாங்கள் செய்திருக்கிறோம். பாட்டின அவிச்ச வெள்ளை மாவில், அரிசி மாவிலையும் இது செய்யலாம், குரக்கன் மாவிலையும் செய்யலாம், எல்லா மாவிலையும் செய்யலாம். நாங்கள் வெள்ளமாக எடுத்துருக்கிறோம். வெள்ளமாக எடுத்துருக்குறோம். மிரக்கறி குட்டை எல்லாம் அறியவில்லை அவிஞ்சு வந்திருக்குது. நல்லா இருக்கும் சாப்பிட. இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுசாந்து எப்படி இருக்கு? வாழையில அவிச்சது இன்னும் டேஸ்டாக இருக்குது. வாழையில வாட்டி தான் அவிக்க மறக்கப்படாது. ஏன்னா வாழையில பிரிஞ்சு போகும். நல்லா இருக்குது சாப்பிட. வாழையில வாசனையும் நல்லா இருக்குது. சரி, பாய். என்ன பாய்.